வணக்கம். இன்னைக்கு 5 லோ காம்படிஷன் இருக்கிற நீஷஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல நம்பர் 1 இஸ் மைக்ரேன் ட்ராக்கர் ஜர்னல். ஸோ மைக்ரேன் ட்ராக்கர் ஜர்னல் அப்படின்னு சொல்லி Amazonல நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இவங்களோட நீஷ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 54. 54ன்றது ஒரு நல்ல ஸ்கோர். 50 அபவ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ அத நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் டோட்டல் ரிசல்ட் பாருங்க. ஜஸ்ட் 130 புக்ஸ். ஆமாங்க. 130 புக்ஸ் தான் டோட்டலாவே இருக்கு. ஸோ நீங்க இந்த புக்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட புக் 2nd இல்ல 3rd பேஜ்ல Amazonல விசிபிளா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் த சான்ஸ். ஸோ ஆவரேஜ் பிரைஸ் வந்து 8.54. ஓகே. ஸோ நீங்க 8.54 கோட் பண்ணிக்கலாம். இல்ல அத விட கம்மியாவும் நீங்க கோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவங்களோட அ பெஸ்ட் செல்லர் வந்து பார்த்துரலாம். சரிங்களா? ஸோ பெஸ்ட் செல்லர் இல்ல ரேண்டமா ஏதோ ஒரு புக் வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ரேண்டமா ஒரு புக் வந்து இங்க பிக் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ். இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துரலாம். ஓகே. ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ். நம்மள மாரி ஒருத்தவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ 23ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 6x9 இன்ச்சஸ்ல புக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஎஸ்ஆர். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துரலாம். ஸோ அதுக்கு நான் சேல்ஸ் கால்குலேட்டர் போய்க்கிறேன். புக் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 6 பெர் டே அண்ட் 180 பெர் மந்த். ஓகே. ஸோ ராயல்டி வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு $12 கிடைக்குது. அண்ட் பெர் மந்த்துக்கு வந்து 369 வந்து கிடைக்குது. ஸோ இந்த 369 இந்தியன் ரூப்பீஸ்க்கு மாத்துனீங்கன்னா, 31,000 உங்களுக்கு கிடைக்கும். எஸ். ஓகே. இப்போ அவங்களோட டிசைன் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா தான் இருக்கு. டேட் அண்ட் என்ட்ரி குடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் அண்ட் டியூரேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பிக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பெயினோட லொகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கா, லெஃப்ட்ல, பேக்ல, ரைட்ல அப்படின்னு சொல்லி சில இமேஜஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் தென் பெயின் லெவல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 1 டூ 10 வந்து ரேட் பண்ற மாதிரி. அண்ட் தென் ஆன்செட், ஸ்லோ, ராபிட், ஆவரேஜ், ஸ்கெலிட்டன் குடுத்துருக்காங்க. அண்ட் பெயின் டைப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. என்னென்ன மாரி பெயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ரிலீஃப் மெஷர்ஸ் என்னென்ன மெடிசின் எடுத்தாங்க, எவ்வளோ டோசேஜ் எடுத்தாங்க, எவ்வளோ எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் தூங்குனாங்க, ஸ்லீப்போட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருந்துச்சு, எனர்ஜி லெவல் எப்படி இருந்துச்சு, ஆக்டிவிட்டி லெவல். ஸோ இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. இந்த புக்க வந்து நீங்க இது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற புக்கு கூட நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு புக் மட்டும் ரெஃபர் பண்ணாங்க. நெறைய ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில் பேமெண்ட் செக்லிஸ்ட். ஸோ இந்த புக்க வந்து நீங்க மந்த்லி பில் பேமெண்ட் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு Amazonல நீங்க செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு புக்ஸ் அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் ஹியர் த நீஷ் ஸ்கோர் இஸ் 61. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்கோரு. அண்ட் டோட்டல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 476 புக்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுவுமே உங்களோட புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5ல 6த் பேஜ்ல லிஸ்ட் ஆகும். ஆவரேஜ் பிரைஸ் 7.58. ஓகே. ஸோ பெஸ்ட் செல்லர் வந்து பார்த்துடலாம். பெஸ்ட் செல்லர்ல போயிட்டு இந்த பெஸ்ட் செல்லரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்ட் பெர்சன். நான் எல்லாமே வந்து KDP புக்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கேன். நம்மள மாரி இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்ட் பெர்சன் மட்டும் தான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். 8x10 இன்ச்சஸ். ஓகே. அண்ட் தென் த பிஎஸ்ஆர். இவங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம Amazonல வந்து போட்டுறலாம். சேல்ஸ் கால்குலேட்டர் போயிட்டு, ஓகே பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 104 புக்ஸ் அண்ட் பெர் மந்த்க்கு வந்து 3120 புக்ஸ். ஸோ ராயல்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெர் டேக்கு 188 அண்ட் தென் 56 சம்திங். 5659. ஓகே. ஸோ இது வந்து அப்ராக்ஸிமேட்டா இந்தியன் ரூப்பீஸ்க்கு 4,72,000 வந்து வரும். ஓகே. சரி. இப்போ இவங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பார்த்துடலாம். டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கு. பில் பேமெண்ட் பேக்கர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நேம் குடுத்துருக்காங்க. ஓகே. தென் டிசைன் வந்து பாருங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. பில் பேமெண்ட் ட்ராக்கர் அப்படின்னு குடுத்துட்டு, இயர் அண்ட் மந்த் குடுத்துருக்காங்க. அண்ட் தென் பெய்டு பில், டியூ டேட், அமவுண்ட் டியூ, அமவுண்ட் பெய்டு, அன்பெய்டு பேலன்ஸ். இது அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டாங்கப்பா. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இந்த மாரி பாக்ஸஸ்லாம் இருக்கிறதால தான் நான் டிசைன் வந்து எடுத்துட்டு வரல. இந்த மாரி பாக்ஸஸ் நீங்களே பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் டிசைன் கொண்டு வரல இந்த வாட்டி. ஓகே. ஸோ நம்பர் 3 இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லாக் புக். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லாக் புக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே டிமாண்ட் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் லாக் புக் அப்படின்னு Amazonல போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் நெறைய உங்களுக்கு கிடைக்கும். 2025க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் லாக் புக் கூட நீங்க போட்டுக்கலாம். மீஷ் ஸ்கோர் வந்து பாருங்க 61 இருக்கு. ஓகே விச் இஸ் குட். டோட்டல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, 1019. ஓகே.
மாடரேட்டா தான் இருக்கு. 1000 புக்ஸ் இருக்கு. இட்ஸ் ஓகே. 1 லேக்ஸ் கணக்குல இருக்கிறதுக்கு 1000 ஓகே தான். ஸோ இந்த மாரி நீங்க குடுத்துருங்க. நீஷ் வாண்ட் அதிகமா இருக்கு இந்த புக்குக்கு. நீஷ் ஸ்கோர் நல்லா இருக்கு பாருங்க. பெஸ்ட் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த புக் வந்திருக்கு. ஸோ இந்த பெஸ்ட் செல்லருமே இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்ட். ஓகே. ஸோ 2020ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 120 பேஜஸ் 8.5 இன்டு 11 அண்ட் தென் த பிஎஸ்ஆர். ஓகே. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ சேல்ஸ் கால்குலேட்டர் போயாச்சு. ஹியர் ஒரு நாளைக்கு 2 புக் வந்து சேல்ஸ் ஆகுது. பெர் மந்த்துக்கு வந்து 60 புக்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது. ஓகே. எஸ்டிமேட்டட் ராயல்டி $8 பெர் டே அண்ட் $258 பெர் மந்த். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரூப்பீஸ்க்கு வந்து இது வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஒரு 22,000 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லாகோட ஒரு டிசைன் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். எப்பவுமே நீங்க வந்து ஒரு டிசைன் எடுத்து பண்ணாதீங்க. நெறைய புக்க ரெஃபர் பண்ணிட்டு, நீங்க வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டிசைன் வந்து கொண்டு வாங்க. ஸோ பெர்சனல் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. கம்பெனி இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாயீஸ் அண்ட் சப் கான்ட்ராக்டர்ஸ், நோட்ஸ், அடிஷனல் இன்ஃபோ அண்ட் சேஃப்டி அப்படின்னு குடுத்துருக்காங்க. அண்ட் தென் உள்ள வந்து நெறையா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு சிங்கிள் பேஜ் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அத வந்து அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்பர் 4 இஸ் குரோனிக் பெயின் அண்ட் சிம்ப்டம் ட்ராக்கர் ஜர்னல். ஓகே. ஸோ இது வந்து Amazonல குரோனிக் பெயின் அண்ட் சிம்ப்டம் ட்ராக்கர் அப்படின்னு போடுங்க போதும். 88 நீஷ் ஸ்கோர் பாருங்க. சூப்பரான நீஷ் ஸ்கோரு. டோட்டல் ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 305. ஓகே. மொத்தமே இவ்வளோ தான் இருக்கு புக்ஸு. ஸோ இதுவுமே உங்களோட புக்கு நல்லா ரேங்க் ஆவறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ ரேண்டமா ஒரு புக் சூஸ் பண்ணிக்கிறேன். இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்ட் இன் 2021. ஓகே. ஸோ பிரிண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 181 பேஜஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து 6x9 பெஸ்ட் செல்லர். இவங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஒரு தடவ செக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 புக்ஸ் பர் டே அண்ட் ஓகே 60 புக்ஸ் பர் மந்த் $4 அண்ட் 143 143 ஓகே. ஸோ இந்தியன் ரூப்பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கிட்ட வரும். ஓகே. ஸோ டிசைன் வந்து பார்த்துடலாம். ஸோ இவங்களோட டிசைன் எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகே. 90 டே ஃபுட் 80 அப்படின்னு ஏதோ சம் சிம்ப்டம்ஸ் மாரி ஏதோ குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ எவ்வளோ வாட்டர் இன்டேக் எடுத்திருக்காங்க, பிஎம் டைப் என்ன, பெயின் லெவல் அண்ட் டைப்ஸ் என்னவா இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிஸ்ட்ரால் ஸ்டோல் சாட் அப்படின்னு சொல்லி சில அ இதெல்லாம் குடுத்துருக்காங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5, 6, 7 வரைக்கும் ஏதோ குடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டா இந்த புக்க பத்தி கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு, இது என்ன புக் அப்படின்னு ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுங்க. ஸோ டேட் குடுத்துருக்காங்க. ஸ்லீப் குவாலிட்டி, எனர்ஜி லெவல், ஆக்டிவிட்டி லெவல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோமே அந்த புக் மாரி தான் இருக்கு. மோர் ஆர் லெஸ் இதுவுமே கொஞ்சம் சிமிலரா இருக்கு. ஓகே. வாட்டர் இன்டேக் எவ்வளோ எடுத்திருக்காங்க? அதேதான். பிஎம் டைப் எவ்வளோ இருக்கு? பெயின் லெவல் அண்ட் டைப் எவ்வளோ இருக்கு? ஃபுட் என்னென்ன எடுத்திருக்காங்க? என்னென்ன சிம்ப்டம்ஸ், என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு 2 பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி, அதையே வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த குரோனிக் பெயின் அப்டின்னா என்ன அப்டின்னு சொல்லி கம்ப்ளீட்டா நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த புக்கோட டிசைன வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஓகேவா? ஒரு 2 பேஜ் கிரியேட் பண்ணிட்டு, அது வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. ஸோ நம்ம பண்ணிடலாம். டிசைன் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்பர் 5 ஃபைனல் மியூசிக் பிராக்டிஸ் அண்ட் அசைன்மென்ட் லாக் புக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீஷ் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 தான் இருக்கு. என்னடா நம்ம எப்பவுமே 50 பிளஸ் தானே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஸோ 27 தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. மொத்தமே 100 புக்ஸ் தாங்க இருக்கு. ஓகே 109 புக்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நான் இத கன்சிடர் பண்ணேன். இந்த மியூசிக் பிராக்டிஸ் பண்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பேஜ்லயே உங்களோட புக் வந்து நீங்க லிஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. கண்டிப்பா இத நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த புக் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இங்க பாருங்க ஜனவரி 2025ல தான் இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இவங்களோட பிஎஸ்ஆர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. எவ்வளோ சேல்ஸ் கிடைக்குது? ஓகே. எஸ்டிமேட்டட் புக் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3 பெர் டே அண்ட் 90 பெர் மந்த். குட் சேல்ஸ். அண்ட் தென் எஸ்டிமேட்டட் ராயல்டி வந்து பார்த்தீங்கன்னா, $7 பெர் டே அண்ட் 232 பெர் மந்த். இதுவுமே வந்து ஒரு நல்ல பேமெண்ட் தான். நாட் பேட். ஓகே. 19,000 வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இவங்களோட ம் ஆ
டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களோட டிசைன் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால நான் வேற புக்கோட டிசைன் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க. ஸோ நோட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, சும்மா ஒரு 5 லைனுக்கான நோட்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. லைன்ஸ் வந்து போட்டுட்டு இந்த மாரி இருக்கு. கீழ வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து லெசன் டேட், அசைன்மென்ட், வார்ம் அப் எக்சர்சைஸ் என்ன குடுத்துருக்காங்க, புக்கு, பேஜ், டைட்டில் அண்ட் ஃபோக்கஸ் ஆன், டீச்சரோட கமெண்ட்ஸ், பிராக்டிஸ் லாகு, எவ்வளோ மினிட்ஸ் பெர் டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே இத குடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்டோட கமெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் தென் நோட்ஸ்ன்னு சொல்லி மறுபடியும் ஒரு பேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த 2 பேஜ் நீங்க கிரியேட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி போங்க. தட்ஸ் இட். இன்னொரு வீடியோல உங்களுக்கு நெறைய ஐடியாஸோட நான் பார்க்குறேன், சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த லைக் பட்டன்.